சில பொறுப்புகள் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம், சில வேலைகள் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்க ஒருவேளை பயந்திருக்கலாம், நான் இதை எப்படி செய்வேன், அவங்கள மாதிரி எனக்கு செய்ய தெரியாது, அவங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது, அவங்க பெரிய லெஜண்ட், அவங்களுடைய கால் தூசிக்கு கூட நான் வரமாட்டேன், அவங்க அளவுக்கு பரிசுத்தம் எனக்குள்ள இல்லை, அவங்க அளவுக்கு ஜெப வாழ்க்கை எனக்குள்ள இல்லை, அவங்க அளவுல படிப்பு எனக்கு இல்லை, அனுபவம் எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் தருவார், அந்த பொறுப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பொறுப்பிலே இதற்கு முன்பாக ஆண்டவர் வழி நடத்தி எவ்வளவு பெஸ்டா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தினாரோ அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த பொறுப்பில் யார் ரொம்ப பக்காவா செஞ்சாங்களோ, யார் ரொம்ப பிரமிப்பா செய்தார்களோ அவர்களை நீங்க உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நான் நம்புறேன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் தர முடியுமானால், அந்த வலிமையை ஆண்டவர் தர முடியுமானால், அதைவிட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.